ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நன்மையில நம்ம வெளியே வர முடியல, ஒரு பிரச்சனையில வெளியே வர முடியல, ஒரு போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியல, ஒரு நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியலன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வழிகள் என்ன? உம்முடைய வழிகளுக்கு, உம்முடைய வழிகளின்படி, உம்முடைய சித்தத்தின்படி உள்ள வழிகளிலே நான் நடக்கிறேனா, வாழ்கிறேனா என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்டு நாம் மனம் திரும்பி தேவனுடைய வழிகளுக்கு திரும்புகிற பொழுது தேவன் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன் செல்ல ஆடுகள் பின் செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்துருக்குள் விருந்தை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவர். நம்முடைய தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன காரியங்களை தேவன் அனுமதித்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு பணம் தேவை, இல்ல பொருள் தேவை, இல்ல பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கிறான், அவன் திருந்தவே மாட்டேங்கிறான், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். நீ ஜெபி, நம்ம ஜெபிக்க ஆண்டவர், நம்ம திருந்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த ஒரு மாற்றத்தை தருகிறார் என்று சொன்னால் நமக்கு ஒரு விசுவாசத்தை விதைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நன்மைகள் நமக்கு உண்டாக, நெருக்கங்கள் உண்டாக, பாடுகள் உண்டாக, உபத்திரவம் பாருங்க. யோபு பாருங்க, யோபு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற பொழுது, எல்லா மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து சூழல் எல்லாத்தையும் இழந்திருக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக் கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். எப்படி சொல்ல முடிந்தது? தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமால் எப்படி பொறுமையாக இருக்க முடிந்தது? ஈசாக்கை எப்படி பலி கொடுக்க முடிந்தது? ஏன்னா ஒண்ணு இல்லாத சொத்து போல கற்பத்தில் ஈசாக்கை உருவாக்கின தேவன், உருவாக்கின தேவன், ஈசாக்கை உண்டாக்கின தேவன். இந்த ஈசாக்கை நாம் ஒப்பு கொடுத்தார், ஈசாக்கை பலி கொடுத்தார். மீண்டும் எனக்கு இந்த இதே ஈசாக்கை உயிரோடு எழுந்திருக்கிற அவர் போதுமான ஒரு வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லித்தானே அவன் விசுவாசத்தோடு கடந்து போறான். புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு சாத்தான் நீங்கிற எல்லா பொல்லாங்கு நடைகிற எல்லா தீக்கணைகளையும் அழித்து விட முடியும். எல்லாத்தோடையும் பவர்ஃபுல் விசுவாசம் தாங்க. ஊழியக்காரனா இருந்து சர்ச்சுக்கு வாரங்களா விசுவாசம் உண்டா, விசுவாசம் உனக்கு உண்டா, கர்த்தருடைய நடத்தும். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார், அவர் கைவிடாத கண்மலை. அப்ப தேவன் நமக்கு ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு சூழலிலும் தேவன் நமக்கு உதவி செய்து, நன்மை செய்து ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார்.